வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவுகளால் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னா, இலங்கையில் உருவாக்கப்பட்ட புதிய குற்ற விசாரணை பிரிவு. அது என்ன விசாரணை பிரிவு என்பதை பார்ப்போம். தீபாவளியோட ஒரு அரசாங்கத்தினால் ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அக்டோபர் 21, 2025 புதிய குற்றப்பிரிவு ஒன்று, அதாவது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் PCID என்று சொல்லப்படுகிற புதிய விசாரணை பிரிவை, போலீஸ் துறை, பாதுகாப்புத்துறை உருவாக்கி இருக்கிறது. அதாவது ப்ரொசீட் ஆஃப் கிரைம் என்கின்ற ஆக்டின் கீழ் நம்பர் 5 என இலக்கமிடப்பட்டு 2025 என்ற இலக்கத்திலே இந்த புதிய சட்ட பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் PCID எனப்படுவது என்னென்ன வேலைகளை செய்ய போகிறது, இந்த புதிய அரசாங்கத்தின் கீழ் அது ஏன் உருவாக்கப்பட்டது என்பது இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதை இந்த சட்ட மூலம் இந்த பிரிவு உருவாக்கப்பட்டதன் பின்னர் பல முதலைகள் பய பீதியில இருக்கிறார்கள். ஏன் என்பதையும் பார்க்க போகின்றோம். இந்த விஷயம் என்னென்றால், சட்டத்துக்கு முரணாக பணம் சேர்த்தவர்கள், அதாவது கணக்கு காட்டாமல் பணங்களை, தங்கங்களை, கருப்பு பணங்களை பதுக்கி வைத்திருப்பவர்கள் பற்றி, சொத்துக்களை பதுக்கி வைத்திருப்பவர்கள் பற்றி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றது. அதாவது இந்த புதிய பிரிவுக்கு, இந்த PCID பிரிவுக்கு, போலீஸ் பிரிவுக்கு சகல விதமான அதிகாரங்களும் அரசினால், ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டிருக்கிறது. என்னத்தை இவர்கள் செய்ய போகின்றார்கள் என்றால், இல்லீகலாக, அதாவது சட்டத்துக்கு முரணாக கணக்குகள் எதுவுமின்றி ஊழல் மூலமாகவோ லஞ்சம் மூலமாகவோ இவர்களிடம் அதிக வருமானத்துக்கு அதிகமாக என்ன விதத்தில் வந்ததென்றே தெரியாம பயங்கர கூடிய சொத்துக்களை சேர்த்திருக்கிறார்கள், குவித்திருக்கிறார்கள். இதனால் ஒரு இடத்துல மட்டும் சொத்து சேர்ந்து கொண்டு போகுது, வேறு இடங்கள்ல வறுமைப்பட்ட மக்கள் வறுமைக்குள்ளேயே தள்ளப்பட்டு கொண்டு போகின்றார்கள். இந்த ரீதியில அரசினால் வெளிநாடுகளிலிருந்து பெறப்பட்ட கடன்கள், வங்கி கடன்கள், உலக வங்கி கடன்கள் எல்லாம் ஏப்பம் விடப்பட்டிருக்கின்றன. பிணைமுறி மோசடி செய்யப்பட்டு ஏப்பம் விடப்பட்டிருக்கிறது. ஊழல்கள் மூலம் ஏப்பம் விடப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு, அதாவது வந்த டொலர்களே காணவில்லை, மத்திய வங்கியிலே டொலர் கையிருப்பே காணவில்லை. ஆகவே இவற்றை தேடிக்கொண்டுகின்ற போது இந்த பழைய அரசாங்கங்களினால் நடைபெற்ற ஊழல், அரசியல்வாதிகளினால் இடம்பெற்ற ஊழல், பாதாள உலக குழுக்களினால் ஏற்பட்ட தொடர்பு ஊழல்கள் போன்ற ஊழல் பல்வேறு இடங்களில் பரிணமித்து நிற்கின்றது. இந்த வகையில ஒரு ஆளால தன் வருமானத்துக்கு மீறி, அதாவது என்ன வகையில அந்த வருமானம் வந்ததென்றே தெரியாம சொத்துக்களை குவித்து வைத்திருப்பார்கள். அவர்கள் மீது இந்த சட்டம் பாய போகின்றது. விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றது. சுமார் இந்த போலீஸ் பிரிவு, PCID போலீஸ் பிரிவு 34 அரச திணைக்களங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எந்நேரத்திலும் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவோடு, மோட்டார் வாகன திணைக்களங்களோடு, வேறு திணைக்களங்களோடு எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிற தரவுகள் எந்த நேரத்திலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை PCIDக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்றால், தாமாகவும் விசாரணைகளை தொடங்க போகின்றார்கள். அதைவிட இன்னும் ஒரு புதிய உத்தி இருக்கிறது. பொதுமக்கள் கூட இந்த PCIDக்கு வாக்குமூலத்தையும் தகவலையும் தெரிவிக்கலாம். என்ன விஷயம் என்றால், இவர் தன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்தை வைத்திருக்கிறார், சொத்தை குவித்திருக்கிறார். எப்படி என்று தெரியாமல் முறைப்பாடு அளித்தால் அவர்களுடைய தகவல்கள் பாதுகாக்கப்பட்டு அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். அந்த குறிப்பிட்ட நபர் உண்மையாகவே சொத்தை சட்டத்துக்கு முன்னாக சேர்த்து குவித்து வைத்திருக்கிறார் என்றால், அது விசாரணையிலே அம்பலப்படுமானால், அந்த அம்பலப்பட்டு தீர்க்கப்படுமானால், அந்த PCIDயினால் 30 நாட்களுக்குள் அவர்களுடைய சொத்துக்கள் ஃப்ரீஸ், அதாவது கையகப்படுத்தப்படும். அது அரசு சொத்துடைமையாக்கப்படும். அதனால் அரசின் வருமானம் அதிகரிக்கும். அரசு நிமிர்வதற்குரிய பொருளாதாரத்துக்கு அது உதவும். இப்படி புதிய அரசாங்கம், அனுர தலைமையிலே புதிய அரசாங்கம் இந்த நாடு ஏன் வக்குரோந்து நிலை அடைந்தது என்பதை ஆராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடித்து விட்டார்கள். அது முதலே கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது இலங்கைக்கு பணம், பில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்கள் உதவிகள், மத்திய வங்கிக்கு உதவிகள், அரசுக்கு உதவிகள் எல்லாம் ஏப்பம் விடப்பட்டிருக்கின்றன. அதாவது மத்திய வங்கியிலிருந்து காணாமல் போயிருக்கின்றன. இன்றைக்கு 600 மில்லியன் டாலர்ஸ்களை காணவில்லை என்று கூட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்குரிய தேடுதல் வேட்டைகள் ஆரம்பமாக போகின்றன.
பல பண முதலைகள், திடீர் செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள் தங்களுடைய வருவாய்க்கு மேல் எங்கெங்கெல்லாம் சொத்து வச்சிருக்கிறோம், பினாமிகள் என்ற பெயரில் எல்லாம் சொத்து வச்சிருக்கிறோம் என்றெல்லாம் அம்பலப்பட போகுது. பிசிஐடிக்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பிரிவு 24 மணித்தேளவும் மிக உற்சாகத்தோட இயங்க போது, எனர்ஜியோட இயங்க போது, தேடி தேடி வந்து வேட்டையாட போகுது. அதாவது இந்த உனக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்தது, சட்டத்துக்கு மீறியே நண்டு இவ்வளவு சொத்தை குவிச்சனி என்று விசாரணையில் அம்பிட்டா சொத்துகள் பறிமுதல் செய்யப்படும், அரசுடைமையாக்கப்படும். ஆகவே அரசினுடைய கையிருப்பு அதிகரிக்கின்ற பொழுது மக்களுடைய வாழ்க்கை செலவும் கடன் சுமையும் குறைவடையும். இப்படி செய்தால்தான் இந்த இலங்கை போன்ற நாடுகளை சிங்கப்பூராக மாற்றலாமே ஒழிய, பழைய அரசாங்கங்கள் போல கொள்ளையடிப்பவர்கள் ஊழல்வாதிகள் எல்லாம் நிறைந்தால், அவர்கள் பாதாள உலக குழுக்களோடு சேர்ந்து இப்படி நாட்டை சூறையாடினால் இது சுடுகாடாக, அந்த அழகிய தீவு சுடுகாடாகத்தான் மிஞ்சும். இப்பொழுது மலேசியா, சிங்கப்பூர், வெவ்வேறு நாடுகள் எல்லாம் உலகத்தில் எங்கேயோ போய்விட்டன. ஏனென்றால் போதையற்ற உலகம், ஊழலற்ற நிர்வாகங்கள், நல்ல ஆட்சி முறைகள் இருப்பதனால் தான். நேபாளத்தில் கூட இந்த ஊழல்வாதிகளை அகற்றி பொதுமக்கள் ஆட்சிகளை கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இந்த அரசு செய்கின்ற இந்த நடவடிக்கைகளுக்கு நாங்கள் வாழ்த்தை மனப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் போதை கடத்தல்காரர்கள் வலை வீசி தேடப்பட்டு நாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் தேடுதல் வேட்டைகளும் கைதுகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, தண்டனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. பாதாள உலக கோஷ்டிகள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள். அதைவிட ஊழல்வாதிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில இந்த குடிவரவு குடியகல்வு திணைக்கள ஆணையாளர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு 2 பேரோட கடூழிய சிறை தண்டனை, அதிஉச்ச போஸ்ட்ல இருக்கிறவருக்கு கூட 2 பேரோட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் சட்ட விரோதமாக எந்த கோட்டேஷனும் இல்லாமல் VFS என்கின்ற நிறுவனத்தினூடாக விண்ணப்பங்களை பரிமாறியவை. அதை நீதிமன்றம் நிறுத்த சொல்லி கூட அவர் அதை பொருட்படுத்தாமல் செய்யப்பட்டதுக்கு 2 பேருட கடூழிய சிறை தண்டனை உயர் அதிகாரிகள் கூட வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்த பிசிஐடி இன்னும் மிக வேகமாக விசாரணைகளையும், அதில் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, பொதுமக்கள் கூட உங்களுக்கு சொல்லலாம், அந்த அந்த அவர்களுக்கு குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்யலாம், விசாரணையை ஏற்படுத்த சொல்லி கோரலாம். அந்த வகையில் ஒரு அரசு அதிகாரி தன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை வச்சிருக்கார் ஒரு பொது குடிமகன் விரும்பினால் அங்கே பிசிஐடியில் வந்து முறைப்பாடு அளிக்கலாம். அவர்கள் முறைப்படி விசாரணை செய்து உண்மையிலேயே அவர்களுக்கு வந்த வழித்தடத்தை, சொத்து வந்த வழித்தடத்தை காட்ட வக்கற்றவர்கள் என்றால் அவர்களுடைய சொத்துக்கள் 30 நாட்களுக்குள், வெறும் 1 மாதத்துக்குள்ள பறிமுதல் செய்யப்பட்ட அரசுடைமையாக்கப்படும். ஆகவே நல்ல ஒரு திட்டம். எங்களுடைய நாடு பொருளாதாரத்தில் வளர வேண்டுமென்றா இப்படியான இந்த ஊழல்வாதிகள், இந்த சொத்து சேர்த்தவர்கள், அரசு சொத்தை சூறையாடியவர்கள் எல்லாம் இனம் காணப்பட்டு அவையெல்லாம் அரசுடைமையாக்கப்பட்டு, அரசனுடைய தங்கம், சொத்து, டொலர்கள் எல்லாம் வந்து பதுக்கப்பட்ட அந்த பினாமிகள் கண்டுபிடிக்கப்பட்டு, அவர்களுடைய இதில் என்ன ஒரு விஷயம், இந்த அரசியல்வாதிகள் பலர் தங்களுடைய பெயரில் இல்லாமல் பினாமிகள் என்ற பெயரில் தான் சொத்துக்களை பதுக்கிறது. அப்ப அந்த பினாமிகளுக்கு என்னென்று வந்தேன்னு பார்த்தா, அந்த பினாமி சும்மா செருப்பு தேய்க்கிறத வேற இருப்பார், இல்ல ஒரு கூலி வேலை செய்ய வேற இருப்பார், அவன் சொந்தக்காரில் பதிஞ்சிருப்பினான். அப்ப உனக்கு என்னென்று இவ்வளவு வந்தேன் அவன் சொல்லுவான், இவர் தான் என்னோட பதியை சொன்னவர், என்ற பெயரில் அவர் தான் சொத்து வச்சிருக்காரு. எல்லாம் பிடிபட போகுது. பிடிபட்ட அம்பலமாகினா அவ்வளவு சொத்தும் ஃப்ரீஸ் ஆகும், நாட்டுக்கு செல்வ கொழிப்பை தரும். ஆகவே சிறந்த திட்டம். இந்த திட்டங்கள் எல்லாம் இந்த அரசால் தான் செய்ய முடியும். மற்ற அரசெல்லாம் வந்து இன்னும் கொள்ளையடிக்கத்தான் பார்ப்பார்கள். ஏனென்றால் அனுர அரசாங்கத்தை வந்து கொண்டு வருவதற்கு மிக முழு மூச்சாக இயங்கியது வெளிநாட்டுகளில் இருக்கிற அமெரிக்கா, ஐரோப்பா, கனடா, வெவ்வேறு நாடுகள், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற, ஜப்பானில் இருக்கிற அத்தனை படித்த, இலங்கையை முன்னேற்ற வேண்டும் என்று நினைத்து அத்தனை படித்த பெரும்பான்மை சிங்கள டயஸ்போராக்கள், அதை விட இதில் தமிழ் டயஸ்போராக்களும் இருக்கிறோம், நாடு முன்னோர் நினைக்கிற டயஸ்போராக்கள். அந்த வகையில் அவர்களுடைய மிக நேர்த்தியான ஆலோசனை, பொருளாதார அந்த நெறிப்படுத்தல்களில் வந்து இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஆகவே நாட்டினுடைய சூறையாடப்பட்ட சொத்துக்கள் அரசுக்கு வருவதற்கு எல்லா விதத்திலையும் வந்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதை விட போதையற்ற ஒரு நாடு உருவாகினால்தான், அதுவும் பாதாள உலக குழுவற்ற நாடு உருவாகினால்தான் நாட்டை முன்னேற்றலாம். இல்லாட்டிக்கு அந்த நாடு பழைய குருடி கதவத்திரபடி என்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே சீரழிந்து போக வேண்டியதான். ஆகவே நாடு இப்படியான நல்ல திட்டங்களுக்குள்ள போனாத்தான் இந்த நாட்டை சிங்கப்பூரா மாற்றலாம், மலேசியாவா மாற்றலாம், ஒரு வளர்ந்த நாடா மாற்றலாம், எங்களோட பணப்பெருமதியை கூட்டலாம், வாழ்க்கை தரத்தை கூட்டலாம், ஒரு மகிழ்ச்சியான தீவா, அழகிய தீவா நாங்கள் வாழலாம். ஆகவே இந்த பிரிவுக்குள்ளால பல கைதுகள் இடம்பெறும், சொத்துடைமையாக்கப்படும். ஆகவே ஊழலுக்கு எதிராக, ஊழல் புரிந்து, லஞ்சம் புரிந்து
இருந்து சட்டவிரோதமாக அல்லது சட்டத்துக்கு புறம்பாக போதைகள் எல்லாம் கடத்தி சொத்து சேர்த்தவர்களுக்கு இன்றைக்கு பய பீதியில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த விசாரணை தங்கள் மீதும் பாயும். நாடு சுபீட்சம் அடைகின்ற நாட்கள் வர வேண்டும், எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.